ஏய் சேகர், என்னடா இது? அதான் பரீட்சை முடிஞ்சு லீவ் விட்டாச்சே, இன்னும் ஏன் படிச்சுக்கிட்டு இருக்க? ஏய், நீ தான் படிச்சு ஃபர்ஸ்ட்ல நிக்கிறியே, இன்னும் படிச்சுக்கிட்டே போ, லாஸ்ட்ல போய் நிப்படோ. இங்க பாரு பிரதர், என்ன மாதிரி மூளைக்கு வேலை கொடுக்காம ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கணும், இல்ல சூடு தாங்காம உருகிடும். ஆமா ஆமா, சொல்ல மாட்டியா பின்ன? எத்தனை வருஷம் ஆனாலும் பணம் அனுப்புறதுக்கு அப்பா இருக்காரு. நீயோ ஒவ்வொரு கிளாஸையும் 3 வருஷம் கான்ட்ராக்ட் எடுத்துக்கிற. 3 வருஷம் கான்ட்ராக்ட் இல்ல பிரதர், இது 5 ஆண்டு திட்டம். என்னடா உங்களுக்கு சிரிப்பா போச்சுதா? அதிகமா படிச்சா அதிகமா வரதட்சணை கிடைக்கும்னு நினைச்சுக்கிட்டு என்னுடைய ஃபாதர் ஆகப்பட்டவர் காலேஜ் படிப்பு படிக்கிறதுக்கு அனுப்பிச்சிருக்கிறார். பாஸ் ஆயிட்டா கல்யாணம் பண்ணிடுவார், கல்யாணம் நடந்துட்டா படிப்பை நிறுத்தி விடுவார். அப்புறம் உங்களை இப்படி எல்லாம் சந்திக்க முடியுமா? இப்படி எல்லாம் ஜாலியா பேச முடியுமா? 3 cheers to Mr. Kailas. Silence. Friends, ladies and children. Sorry, ladies கிடையாதா? ஒரு சின்ன விஷயம். நமக்கெல்லாம் விடுமுறை விட்டாச்சு, வீட்டுக்கு போறது டைம் வேஸ்ட், நியூசன்ஸ். அப்படியே போனாலும் நம்ம பெரியவங்கள்லாம் கல்யாணம்னு சொல்லி ஆளுக்கு ஒரு தாலியை கையில வச்சுக்கிட்டு நிப்பாங்க. எந்த தாலியில கழுத்து நிட்டுறது, அது ஒரு பக்கம் இருக்க நாமெல்லாம் பிரிந்து விடுவோம். அதனாலே தேச யாத்திரை புறப்படுவோம், ஊராக சுற்றி பார்ப்போம், நமக்கு கிடைத்த சுதந்திரத்தை நாமே அனுபவிப்போம். இந்த விடுமுறை நாளை ஜாலியாக கழிப்போம். நாம் பிறந்த பொன்னாட்டை நாமே சுற்றி பார்க்காவிட்டால் இன்சல்ட், அவமானம். இது என்னுடைய தீர்மானம். இத்திருச்சபையின் அபிப்பிராயம் என்னவோ? இதை நாங்கள் ஏன் மனதோடு ஆமோதிக்கிறோம். இதை யாம் எதிர்க்கிறோம். டேய் சேகர், வேணாம், மெஜாரிட்டி தீர்மானம், நீ ஒத்துக்கத்தான் வேணும். டேய், இது குடியரசுடா, குடியரசு. டேய், என்ன ஆனாலும் சரி, நான் ஊருக்கு போகணும். ஒரு நாளாவது அங்க தங்கிட்டு வரணும். ஏண்டாப்பா, பாட்டிய பாக்கணுமா? ஆமா. தோழர்களே, இந்த பால் குடிக்கிற பாப்பா பாட்டியை பார்க்க வேண்டும் என்று கருதுகிறது. இதற்கு ஒரு தொட்டில் வாங்கி கையில கொடுத்து பிஸ்கோத்தும் கொடுத்து அனுப்புங்கள். டேய், ஒரு சின்ன விஷயம், நீ ஊருக்கு போகலாம், சரி. ஆனா அங்கே போய் தங்கிடக்கூடாது. 2 daysல ரிட்டர்ன் ஆகணும். இல்ல நாங்க இருக்கிற இடம் தேடியாவது வந்து தீரணும். டேய், இந்த தீர்த்த யாத்திரை ஸ்பெஷல் உனக்காக நிக்காதடா, நிக்காது. இதை நாங்கள் ஏக மனதோடு ஆமோதிக்கிறோம். எடுத்ததுக்கெல்லாம் மோதிக்கிறேன் மோதலாம் கொஞ்சம் கூட ரத்தத்தை காணும். டேய், ஓகே ஓகே. அட ஒண்ணே ஒண்ணுதான்டா மிஸ் ஆகி போச்சு. இல்ல எதுவும் மிஸ் ஆகல, கத்திரி பிளேடு எல்லாம் ரெடியா இருக்கு. நான்சென்ஸ், அத சொல்லடா. வேற என்ன? சேகர் பையன் மிஸ் ஆயிட்டான்டா. அதெல்லாம் ஒண்ணு மிஸ் ஆகல. அச்சா, நினைச்ச உடனே பிரத்யட்சமாயிட்டான் பாட்டியோட பேர. கைலாசம். சேகர், டேய், உனக்கு 100 ஆயிடுச்சுடா. இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தேன், அங்க இருந்து கேட்டுட்டு இருந்தியா? டேய் சேகர், நீ மட்டும் வரல, இந்த பிரயாணம் உப்பு இல்லாத உப்புமா மாதிரி சப்புன்னு போயிருக்குண்டா. சரி, மூட்டை முடிச்சா எடுத்து கட்டு. வா. எப்போ, எங்கே, எந்த ஊருக்கு? போச்சுடா. இவனடா கம்மிங் போஸ்ட் ஓட்டுறான், எங்க எப்போ என்னன்னுட்டு. ஏய், பணமும் நேரமும் தண்ணியா கரையக்கூடிய சென்னமே நகர் இருக்குடா. ரைட், நல்ல ஐடியா தான். ஆனா ஒரு சின்ன விஷயம். என்ன சின்ன விஷயம்? எப்படியும் நாம பெரிய பிரயாணம் செய்யறதா தீர்மானிச்சிட்டோம். ஆமா. இந்த பிரயாணம் சுகமா நடக்கணும்னா தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் தேவை. ஆகையினால முதல்ல திவ்ய கஷேத்திரமா திருப்பதிக்கு போவோம். ஐடியா. ஏய், போறோம், எல்லாரும் வரிசையா மொட்டை அடிச்சுக்குவோம். ஆமா, அப்படியே காவியம் கத்துக்கிட்டா பக்கா பண்டார கூட்டம் ஆயிடலாம். ஏய், எல்லாரும் ஒரு முறை சொல்லுங்க. திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு, ஏழுமலையானுக்கு, வெங்கடாஜலபதிக்கு, ஏழுமலையானுக்கு. காரு போக மரத்துல இருக்கு. சேகர், பயப்படாத, நம்ம ரதத்துக்கு தண்ணி தாகம் ஜாஸ்தி. ஒரு பரலாக்கு ஒரு தடவை தண்ணியை காட்டினா போதும், அப்புறமே நல்லா ஓடும். நீ போய் ஸ்டேரிங்ல உட்காரு. மாறாணி, சேகர், நீ காரை ஓட்டு, நான் தண்ணியை ஊத்துறேன். அப்புறம் மேல பாரு நம்ம கார் என்ன வேகமா போகுதுன்னு. கைலாசா, உன் காருக்கு காலு தப்ப உடஞ்சு போச்சுடா. இருடா, இரு. என்னடா? ஏய், இதனுடைய ஹிருதயமே நின்று போன பிறகு நாங்க நிக்காம இதுக்கு முன்ன ஓட முடியுமா? நாடி துடுப்பையே காணண்டா. கொஞ்சம் இரு.
இதே பிளக்க எடுத்து கிளீன் பண்ணி போட்டா நம்ம கூட்டத்துல ஜாய் ஒருத்த கூட கிடையாது. கார் வந்து உழுதுல தலையை கொடுத்தா என்னடா சப்பாடா அங்க பாரு, தலையை கொடுத்திருந்தா ஒரு எலும்பு கூட கிடைச்சிருக்காது. நீ கார்ல உட்காரு உட்காரு. டேய் எல்லாம் மூச்சு பிடிச்சு ஒரு தள்ளு தள்ளுங்கடா. ஓடு தள்ளு. போதும். ரைட்டோ, கதாநாயகி ரெடியா இருக்கா. ஆனா இந்த கார் டிரைவர் கூடவே இருந்து கதையை கெடுக்கிறானே. அட இவன் கதையை கெடுத்தா நம்ம நிறுத்திட போறோம். வா அதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். வாங்க. பியூட்டிஃபுல் கார், பியூட்டிஃபுல் கார். சேகர், காரை பார்த்தா டார்ச் மஹால் மாதிரி இல்ல? இதுல ஏறி சவாரி செய்யலனா கூட ஒரு நிமிஷம் உட்கார்ந்தேன்னா போதும், என் ஜென்ம சாவல்யம் ஆயிடும். மிஸ்டர், நீ மார்த்தாண்டம் பிள்ளை டிரைவர் தானே? ஆமாங்க. இத பாரு, இந்த யம குளிர்ல ஒரு சிகரெட் துண்டு கூட இல்லாம நாங்க கஷ்டப்படுறோம். அதனால நீ மலை மேல போய் ஒரு கோல்ட் ஃபேர் பாக்கெட் கொண்டாரியா? ஆமாப்பா, கொண்டாந்து கொடுத்த நீண்ட காலம் சௌக்கியமா இருப்பேன். அப்படியே நீ காபி ஒண்ணா சாப்பிட்டுக்க. வணக்கம். வணக்கம். இப்பதான் வந்தீங்களா? வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். நாராயணா வரேங்க. நாராயணா, நாராயணா, நாராயணா. யாரு? உங்க டிரைவரா? இது உங்க கார் தானா? அண்ணா, காத்து போயிடுச்சு போல இருக்க. ஆமா, யாரோ காரி பையங்க காத்து எடுத்து விட்டுருக்காங்க. இந்த நாராயணன் எங்க தொலைஞ்சான்? ஒருவேளை பம்பு வாங்கிட்டு வர போயிருக்கானா என்னமோ? சிச்சி, எப்பவும் இவனோட இந்த நியூஸ் தான். சொல்லிட்டு போக கூடாது. சரியா? விட்டு தள்ளுங்க. வாங்க, என் கார்ல கொண்டு போய் இறக்கி விட்டுறேன். பரவாயில்லைங்க, அவன் வந்துடுவான். ஏன், நான் உங்களை கூட்டிட்டு போக கூடாதா? இல்ல நீங்க தான் என்னோட வரக்கூடாதா? நோனோ, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு எதுக்கு வீண் சமான்? சிரமம் நாங்க இதுல. வித் பிளஷர். வாங்க, கமா வாங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? நம்ம காரை பாக்குறதுக்கு இப்படிதாங்க இருக்கும். ஸ்டார்ட் ஆனா போதும், காத்துல பறக்கும். வாங்க. பறக்கும் பறக்கும். ஆமா, இந்த கார் கொஞ்சமாவது நகருங்களா? பாருங்க, நம்ம காருக்கு ஆரம்ப சூரத்தனம் கிடையாது. போக போக தெரியும் இதனுடைய ஸ்பீட். ஓஹோ. பேசாதே. யார் தெரியுமா? நான் 30 இடத்துல கொள்ளை அடிச்சிருக்கிறேன். 100 பேரை கொலை பண்ணி இருக்கிறேன். ஜாக்கிரதையா பேச. சாரி இருக்கட்டும். இந்த பியாரி சமாச்சாரம் அவளை நான் என் ரூம் கொண்டு போயிடுறேன். நீங்க போய் அவங்க அப்பாவுக்கு போன் செய்யுங்க. அப்புறம் நடக்கிற தமாஷா பாப்போம். ஏப்பா வாங்கடா, போட்டெல்லாம் கட்டி விட்டான்டா.
கோல்டு கோல்டு. தம்பி தம்பி, ஓ தாத்தா தாத்தா, இந்த பக்கம் ஒரு பொண்ணு ஓடியாந்தாள், நீ பாத்தியா? யாரு உங்க மகளா? ஓஹோ பேத்தியா? என் பொண்டாட்டி. பொண்டாட்டி? ஏயா ஓடி வர்ற வயசுல உனக்கு பொண்டாட்டி கூட இருக்குதா? இன்னும் கல்யாணம் ஆவலிங்க. என்ன செய்ய? இவருக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடக்கும் போது அவ எங்கோ ஓடி போயிட்டான். நல்ல வேலை செய்தா, அவ ஆயுசு கெட்டி. என்ன சொன்ன? பின்ன என்னயா உனக்கு காடு வாங்குது, வீடு போங்குது, இந்த கண்ணாடி மண்டைக்கு கல்யாணம் வேற கல்யாணம். போயா கேவா. நீ மாத்திர சின்ன பையனா? என்னடா பாட்டு ஒரு படி அடிச்சு துணுவியா? முடியாது முடியாது, தூண்ண முடியாது. ஏன்னா நீ சமையல் ஆகிறவனும் பொறுக்க மாட்டேன், நான் சமையலாகி சாதமா சாப்பிடுறேன். நீ போயா. ஐயா என்னடா பண்ற? வாங்க மாப்பிள, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணுவோம். ஆமாமா கண்டிப்பா ரிப்போர்ட் பண்ணு. இத மாதிரி கணப்பசங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாங்க சின்ன வயசு பொண்ணுன்னு. அப்பதான் இந்த ஆளை உள்ள தள்ளி பயணம் போடுவாங்க. அட யாரோ பொம்பளை மாதிரி இருக்கே, இல்ல மோகினி பிசாசோ? சே, அது பகல் நேரத்துல ஏன் வரப்போகுது? யாரோ சின்ன பொண்ணு, அவ பண்ணிக்கிட்டு இருக்கிற அலங்காரத்தை பார்த்தா காதலனை தேடி வந்த மாதிரி இல்ல தோணுது. யாருமே கையில ஏதோ ஒரு டப்பா வச்சிருக்கான். ஓ, அந்த ஓட்டக்கார டிரைவர் போல தோணுது. நான் டிக்கில இருந்து இறங்கந்து ஒருவேளை பார்த்திருப்பானோ? சந்தேகமே இல்ல, இது காதல் சந்திப்பு தான். அப்படி இருந்தா ஆம்பளைல முன்னாடி வந்து காத்துக்கிட்டு இருப்பான். அக்கம் பக்கத்துல ஒருத்தரையும் காணுமே. ஒருவேளை இவ காதலை இவ்வளவு மோசம் பண்ணிருப்பானோ? ஏன் இப்படி நிக்கிறான்? இவன் கெட்ட எண்ணத்தோட தான் வந்திருக்கணும். இல்லாட்டி ஏன் அப்படி என்ன முறைச்சு பார்க்கணும்? பார்த்தா இந்த பொண்ணு ஏதோ டேஞ்சர்ல மாட்டிக்கிட்ட மாதிரி தான் தோணுது. பாவம், முகத்துல கூட கவலை தெரியுதே. எதுக்கும் கிட்ட போய் பார்ப்போம். அம்மாடியோ, இந்த பக்கமாவே வரானே. இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான், தனியா ஒரு பெண்ணை கண்டுட்டா போதும் பின்தொடர ஆரம்பிச்சிடுறாங்க. அடே, கல்யாண பந்தல்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டு ஓடி வந்தாளே, அவதான் இவ. இங்க எதுக்கு வந்திருப்பா? கிழவங்கழுத்துல போய் இவளை கட்டுனா பாவம், இவ என்ன பண்ணுவா? செத்து போகலாம்னு முடிவு பண்ணிக்கிட்டு வந்திருப்பா. சி, என்ன உலகம் இது? சாகத்து கூட தடையா? நான் தடையா நிக்கிறேன்னு இவன் நினைக்கிறா போல இருக்கு. சரி, தண்ணிய முண்டு விட்டு பந்த வெளி போன மாதிரி போயிடுவோம். பாக்குறாளே. என்னங்க 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 என்னங்க? ஐயோ என்னங்க? அம்மா விழுந்தே. என்னங்க என்னங்க இது? என்னம்மா இது? என்னம்மா இது? ஒண்ணும் இல்லையா? ஏமா போய் சொல்றீங்க? தற்கொலை பண்ணிக்க தானே வந்தீங்க? தற்கொலையா? இல்லைங்க. என்ன இல்ல? ஏமா முன்ன பின்ன அனுபவம் இல்லாம தற்கொலை பண்ணிக்கிறது எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா? அதுலயும் இந்த குளத்துலயும். ஐயோ, இது நிறைய முதல்ல கிடக்குது. உங்களை நரநரன்னு கடிச்சு எலும்பெடுக்காம தின்னுபிடுமே. முதலையா? இந்த குளத்துலயா? இல்லன்னு வச்சுங்க. நீங்க சாகரத்துக்கு முன்னால வேற எவனாவது தண்ணியில குதிச்சு உங்களை காப்பாத்திட்டான், நீங்களும் காப்பாத்தப்பட்டீங்கன்னு வச்சுங்க. அதோட விடுமோ? சாகரத்துக்கு முயற்சி செய்ததால போலீஸ்ல உங்களை கைது பண்ணி கேஸ்ல போட்டுடுவாங்க. ஐயோ, என்ன சும்மா விடுவாங்களா? கேஸ் போட்டு தண்டனை கொடுத்து ஜெயிலையும் தள்ளி விடுவாங்க. அட, உங்க தலையெழுத்து தான் நீங்க அனுபவிக்கிறீங்கன்னா எனக்கும் இல்ல ஆபத்து. உங்களுக்கும் ஆபத்தா? ஆமா, நீங்க தற்கொலை பண்ணிக்கிறத நான் பாத்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி என்னையும் ஜெயில தள்ளி விடுவாங்களே. பாத்தீங்களா சாகரத்துல கூட எவ்வளவு சங்கடம் இருக்குன்னு. என்னால எவ்வளவு கஷ்டம், இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. தெரியாதுன்னா தெரிஞ்சவங்கள கேட்கணும். நான் தான் அங்க குத்துக்கல்லு மாதிரி நின்னுகிட்டு இருந்தேனே, என்ன ஒரு வார்த்தை, ஐயா சாகலாமா வேணாமா அப்படின்னு கேட்கப்படாது? ஏங்க, நீங்க தற்கொலை பண்ணிக்க வந்த காரணம் என்ன? வாழறதுல அர்த்தம் இல்லைன்னு தான். அர்த்தம் இல்லைன்னா உடனே தற்கொலை பண்ணிக்கிறதா? என்னம்மா இது? ஏமா உங்க சொந்தக்காரவங்க யாருங்க இல்லையா?
என்னுடையவங்கன்னு சொல்லிக்க எனக்கு யாருமே இல்லை. அந்த அதிர்ஷ்டம் நான் செய்யல. சின்ன வயசுலயே அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. தாய் மாமன் வீட்டுல வளர்ந்து எவ்வளவு நாள் தான் அவங்களும் என்ன போஷிப்பாங்க. அவங்களுக்கு பாரமா இருந்த என்ன எப்படியாவது ஒருத்தங்கிட்ட ஒப்படைக்கணும்னு நினைச்சு 60 வயசு கிழவனுக்கு கல்யாணம் செய்ய முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க யாரு முடிவு பண்ண? 60 வயசு கிழவனை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏன் தைரியம் இல்லாம போச்சுது? முன்னாடியே எனக்கு தெரியாதுங்க. சாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம் வா நீங்க கூட்டிட்டு வந்தாங்க. பாழுங்கடத்துல தள்ள போறாங்கிறது இங்க வந்த பிறகுதான் எனக்கு தெரியும். சுகமா வாழ முடியாதப்ப சீக்கிரமா சாகிறது நல்லது இல்லைங்களா? சே, எதுக்கு இந்த வெத்து வேதாந்தம்? நீங்க ஏன் சாகணும்? என் கூட வாங்க, உங்களுக்கு யாரு கல்யாணம் பண்றாங்க நான் பாத்துறேன். வேண்டாங்க, என்ன காப்பாத்த போய் நீங்களும் ஆபத்துல மாட்டிக்குவீங்க. இந்நேரம் அவங்க போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணிருப்பாங்க. ஐயோ, அது ரொம்ப ஆபத்தாச்சுதே. ஒண்ணு செய்தா என்ன, இங்க இருந்து கேம்பைய தூக்கிட்டா வழியில யாராவது பிடிச்சுக்கிட்டா? யாருங்க பிடிக்கிறது? என்கிட்ட ஒரு ஓட்ட விமானம் இருக்கு, அதுல ஏறி உட்கார்ந்துங்க. விடியறதுக்குள்ளார 7 கடலும் தாண்டி யாருக்கும் தெரியாம கொண்டு போய் பந்தோபஸ்து பண்ணிடுறேன். சிந்தனை பண்ணாதீங்க. இன்னும் இங்க நின்னுகிட்டு இருந்தா போலீஸ்காரவங்க இங்கே தேடிட்டு வந்தாலும் வருவாங்க. புறப்படுங்க, நீங்க வாங்க சொல்றேன். ஆனது ஆச்சு போனது போச்சு அஞ்சாமல் வா, இனி அல்லல் உந்தன் வாழ்விலே மிஞ்சாதம்மா, இனி அல்லல் உந்தன் வாழ்விலே மிஞ்சாதம்மா. பெய்யாமலே கொடி வாழுமா, பெண்ணின் வாழும் அது போலத்தான் நீ கேளம்மா. வானம் பெய்யாமலே கொடி வாழுமா. ஆணின் அன்பென் மழை இல்லாமலே பெண்கள் யாரும் இன்றும் வாழவே முடியாதம்மா. ஆனது ஆச்சு போனது போச்சு அஞ்சாமல் வா, இனி அல்லல் உந்தன் வாழ்விலே மிஞ்சாதம்மா, இனி அல்லல் உந்தன் வாழ்விலே மிஞ்சாதம்மா. நானும் நன்றாயதை அறிவேனையா, உங்கள் நாடகமும் என்னிடத்தில் பலிக்காதையா. நானும் நன்றாயதை அறிவேனையா. மானம் நிதானம் உள்ள பெண்ணானையா, ஏமாளி என்ற என்னை எண்ண வேண்டாமையா. ஆர்வத்தோட தேர்ந்து கொள்ளும் அன்புள்ளமே, மறவாத இந்த நன்றியை என் உள்ளமே, மறவாத இந்த நன்றியை என் உள்ளமே. பூஞ்சோலையை அதை பாதுகாக்க போட்டிருக்கும் புதுவேலையை, பாராய் நீ எந்த பூஞ்சோலையை. சீராய் என்னாலும் அது போல் வாழவே இங்க தேவையம்மா பெண்ணுக்கு புந்தாலியே. ஆனது ஆச்சு போனது போச்சு அஞ்சாமல் வா, இனி அல்லல் உந்தன் வாழ்விலே மிஞ்சாதம்மா, இனி அல்லல் உந்தன் வாழ்விலே மிஞ்சாதம்மா. பாதை மாறாமலே நீ செல்லையா, போற பார்வை பார்க்க நேரம் இதான் நீ சொல்லையா. பாதை மாறாமலே நீ செல்லையா. பாசம் உண்டாவது தன்னாலையா, அதை பாட்டு பாடி கேட்டு வாங்க முடியாதையா. ஆர்வத்தோட தேர்ந்து கொள்ளும் அன்புள்ளமே, மறவாத இந்த நன்றியை என் உள்ளமே, மறவாத இந்த நன்றியை என் உள்ளமே. கார்ல தப்பிச்சுக்கிட்டு வந்தா இந்த வழியாக தானே வந்தாகணும். ஆமா சார். ஒருவேளை நடந்து வந்தாலும் அந்த போட்டு தெரிய இருக்கவே இருக்கான். எப்படி தப்பிச்சுக்கிட்டு போவா? அவ்வளவுதான் சித்தப்பா. சித்தப்பான்னு சொல்லக்கூடாதுன்னு எனக்கு எத்தனை தடவை சொல்லி இருக்கேன். டியூட்டியில இருக்கும் போது சார்னு சொல்லணும். உத்தியோகத்துக்கும் உறவுக்கும் சம்பந்தம் இல்ல, தெரியுமா? ஜாக்கிரதை. சரி சார். இப்போ சார்னு சொல்லி செல்யூட் அடிச்சு என்ன சொல்றது சொல்லு. சார், ரிப்போர்ட் கொடுத்தவங்கள ஒரு விவரம் கேட்க மறந்துட்டேன் சார். என்ன விவரம்? அந்த பொண்ணுக்கு தலைமுடி இருக்குதா இல்லையான்னு. பைத்தியக்காரா, முடி தலை நிறைய இருக்கு. இதா பார், போட்டோ பார். இது எப்பத்தி போட்டோவா சார்? சார், ஒருவேளை பிரார்த்தனைக்கு கூட்டிக்கிட்டு வந்து முடிய இறக்கிட்டு இருந்தா அத பத்தி நமக்கு அக்கறை இல்ல. சித்தப்பா, சித்தப்பா, காரு 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 நிச்சயமா இருக்கா? இருப்பான், இருந்தா தீரணும். நிறுத்து. அப்படி நிக்கலன்னா நீ குறுக்க விழுந்தாலும் காரை நிறுத்து. Hold on, hold on, hold on, hold on, hold on. Hold on, hold on, hold on, hold on, hold on, hold on, hold on.
சித்தப்பா சார், 2 ஆம்பளைங்க மட்டும்தான் இருக்காங்க, பொண்ணுங்க யாரும் இல்லையே. யார் நீங்க? நாங்களா? இவரு மகாராஜராஜ ஸ்ரீ மகாகணம் பொருந்திய சந்திரமண்டலம் ஜமீன்தார் அவர்கள். சந்திரமண்டலமா அப்படின்னு ஒண்ணு இருக்குங்களா? உதகமண்டலம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்வி கேள்வியா? இல்ல, கேள்விப்பட்டிருக்கேன். கேள்விப்பட்டிருக்கீங்க? அது இறக்கத்துல சந்திரமண்டலம்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்து ஜமீன்தார் அவர்கள், யாம் அவருடைய டிரைவர். போயிட்டு வணக்கம். சித்தப்பா, தேங்க்யூ. அந்த யுவராஜா முகமும் இந்த போட்டோவில் இருக்க பொண்ணுடைய முகமும் ஒரே மாதிரி இருக்கு சார். அச்சடிச்ச மாதிரி இருக்கு. ஒருத்தரை போல ஒருத்தர் இருக்குது சாதகம். விடு. என்னங்க அதெல்லாம்? ஒண்ணும் இல்ல, இருக்கிறது ஒரு ரூம். அதுல நம்ம 2 பேர், ஒரு ஆணு ஒரு பொண்ணு. நம்ம 2 பேருக்குள்ளார எப்படியோ ஒத்து போனாலும் உலகன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அது என்ன சொல்லும்? அதுக்காகத்தான் இத குறுக்க கட்டி ரூம 2ஆ வெட்டி போடுறேன். ஓ ஐ எம் சாரி. சரியா போச்சுங்களா? நீங்க உட்காருங்க, சும்மா உட்காருங்க. படுக்கலையா? அடடே, படுத்துங்க, சும்மா படுத்துங்க. எனக்கு இங்க கட்டில் ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க. எப்படி? இந்தாங்க. என்னது? தலகாணியா? ஐயா, இங்க பாருங்க, தலகாணி ரெடி. படுத்துங்க. என்னங்க, என்ன நீங்க தூங்கலையா? காலையில இருந்து நம்ம விமானத்துல பிரயாணம் பண்ணிருக்கோம். உங்க உடம்பெல்லாம் ரொம்ப அரண்டு இருக்கும். அது இல்லாம முன்னமே உங்க மனசு வேற கெட்டு இருக்கு. நல்லா படுத்து தூங்குனீங்கன்னா காலையில பாதி பாரம் குறையும். படுத்து தூங்குங்க. என்னங்க, இந்த லைட் உங்களுக்கு தேவையா? எனக்கு லைட் இருந்தா தூக்கம் வராது. அப்படின்னா ஆஃப் பண்ணிடுங்க. ஆமா, ராம பிரபு. அது வேற ஒண்ணு இல்ல, தலையில வச்சிருந்த புஸ்தகம் வந்துருச்சு. நீங்க நல்லா தூங்க. தூங்குறீங்களா? ஐயோ, எங்க ஆளலாம்? எங்க போயிடுச்சு? நான் என்னவோ நினைச்சேன், இது கெட்டிக்கார பொண்ணு, கெட்டிக்கார பொண்ணு. நாங்க உங்களதான். என்னங்க என்னங்க, நல்லாதான் தூங்குனீங்க போங்க. காலையில எழுந்து வீடு பெருக்கி ஓரம் போடக்கூடிய சிறு வயசு பொண்ணுங்க இவ்வளவு நேரம் படுத்து தூங்கலாமா? அந்த பக்கம் கதவு திறங்க. இந்தாங்க, பெட் காபி சாப்பிடுங்க, இல்ல பெட் இட்லி சாப்பிடுங்க. பல்ல வளைக்கிட்டு காபி சாப்பிடலாம். ஏன் உங்களுக்கு பிடிக்காதா? சரி விடுங்க. இந்தாங்க, இந்த பேஸ்ட் பிரஷ். பிரஷ் ஒண்ணு என்னது அது? அதனால உங்க விரலையே பிரஷா உபயோகப்படுத்திங்க. இன்னைக்கு ஒரு நாளே கவனிச்சுங்க. ஏன்னா புது கொடுத்தன பாருங்க, அப்படிதான் ஏறத்தாழ இருக்கும். இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணீங்க, சாயந்தரம் எல்லாம் வரிசையில வந்து நிக்கும். என்ன ஏன் பசிக்குதா? ஆமா பாவம், சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுல்ல. அப்படிதான் இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிறலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இட்லி, வடை, சாம்பார், பொங்கல், பூரி, பொட்டோட்டாவை பாங்கி பார்த்து, பக்காலா பார்த்து எல்லாம் பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். எது வேணாலும் சாப்பிடுங்க. கொஞ்சம் அமிர்தாஞ்சன் இருந்தா குடுக்குறீங்களா? ஏங்க, நான் பேசுறது உங்களுக்கு தலையை வலிக்குதா? இல்லைங்க.
உண்மையாவே தலைவலிக்குது. நிஜமாவா? குழுவுது போல இருக்கே. தலைவலிதான். இருங்க வர. வெளியில எக்கச்சக்கமா பனி, அதுல ஆனத்தலை மாதிரி ஒவ்வொரு கொசு. வெளியில படுத்துறீங்களே, ஜுரம் வராம என்ன ஆகும்? இந்தாங்க ஸ்வெட்டரை போட்டுங்க, நேரா டாக்டர் போய் பார்த்துட்டு வந்துருவோம். புறப்படுங்க. ஜுரம் ஒண்ணு அதிகமா இல்ல, மருந்து எழுதி தரேன், வாங்கி சாப்பிடுங்க. நான் சாப்பிடுறது அவங்களதான் 2 நாள்ல குறைஞ்சு போயிடும். உங்க அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க, நாளைக்கு நானே வந்து பாக்குறேன். டாக்டர் சார், இவங்கள இன்பேஷண்டா சேர்த்துக்கிறது நல்லது. அப்படி ஒண்ணும் சீரியஸா இல்லீங்களே. நான் எதுக்கு சொல்றேன்னா, இவங்கள இப்ப நான் மன்னிச்சிடுங்க அண்ணா, என் பர்த்டே ஏற்பாடு தான் நீ ஒண்ணும் கவனிக்க முடியல. உன் ஃப்ரெண்ட்ஸ்க்காவது இந்த இன்விடேஷன் அனுப்பு. சரோஜா. யாரு? மீனாட்சியா? அண்ணா, இவ என் கிளாஸ்மேட். என்ன மீனா, உடம்புக்கு என்ன? ஒண்ணு இல்ல, சீரியஸா ஸ்லைட் ஃபீவர். ஃபீவர் என்னமோ ஸ்லைட்டா தான் இருக்குது, ஆனா மனசுக்குள்ளதான் ரொம்ப காம்ப்ளிகேஷன். யாரு? உங்க வீட்டுக்காரரா? ஏண்டி என்கிட்ட சொல்லாம தானே கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டேன்? இன்னும் நாங்க கல்யாண அளவுக்கு போகல, சும்மா ஸ்நேகிதம் தான். என்ன கேடு, நான் இவ்வளவு நேரம் உங்க மனைவி இல்ல நினைச்சேன். அது என்னமோங்க, எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறாங்க. அது நல்லதுக்கு தான் நினைக்கிறேன். உள்ள விஷயம் என்ன தெரியுங்களா, ஒரு 60 வயசு கிழவனுக்கு இந்த அம்மாளை மேரேஜ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அம்மாளுக்கு அது பிடிக்கல. மத்த பெண்கள்லாம் செய்யறது மாதிரி இந்த அம்மா வீட்டை விட்டு புறப்பட்டு வந்து தற்கொலை பண்ணிக்க போகும்போது யாம் நேர்ல காட்சி தந்து ரட்சிச்சோ. தற்கொலை செய்துக்க நினைச்சியா? உனக்கே அந்த தலையெழுத்து. என்ன செய்யறது சரோஜா, நிக்க நிழல் இல்ல, என்னுடையவங்கன்னு சொல்லிக்க யாரும் துணை இல்ல. இந்த சொந்தக்காரங்க எல்லாம் இப்படித்தான், பணம் இருந்தா கொண்டாடுவாங்க, இல்லைன்னா தெருவுல திண்டாட விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. என்னைக்கு சுகதுக்கத்துல சகாயம் செய்வது ஃப்ரெண்ட்ஸ் தான். நீ எதுக்கும் கவலைப்படாதே, இனிமே நீ என்னோடயே இரு. வா, வீட்டுக்கு போலாம். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றிங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க, நல்லபடியா சந்தோஷமா இருங்க. சரிங்க. ஒரு சின்ன விஷயம், இவங்க அடிக்கடி சாப்பிட மாட்டாங்க, அதை கொஞ்சம் கவனிச்சுங்க. அப்படியே. அப்புறம் ஒரு சின்ன விஷயம், அடிக்கடி பனியில போய் படுத்துக்குவாங்க, அதையும் கொஞ்சம் பாத்துங்க. சரி. இன்னும் ஒரு சின்ன விஷயம். ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க. நாங்க வெளியே போற வரைக்கும் நீங்க பேசாம இருக்கிறீங்களா? ஒரு சின்ன விஷயம். இல்ல இல்ல, நான் வரேன். வணக்கம். சரிங்க. வணக்கம் 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 சார். வணக்கம் வணக்கம். நமஸ்தே நமஸ்தே. கொடுப்பா கொடு. நமஸ்தே. நமஸ்தே. என்ன சரோஜா, உன் பர்த்டேக்கு டின்னர் வைக்காம டீ பார்ட்டியோடய முடிச்சிடுறியே. எனக்கு என்னம்மா தெரியும், நான் இன்னைக்கு தானே பிறந்திருக்கேன். அப்படியாம்மா? அப்போ ஒரு சின்ன கவுனும் பாலப்பட்டியும் வாங்கிட்டு வந்துட்டு போமே. உள்ள போய் உட்காருங்க. குட் மார்னிங் சார். ஹலோ சரோஜா, விஷ் யூ ஹேப்பி பர்த்டே. Thank you very much. உள்ள போய் டிஃபன் சாப்பிடலாம். ஓ, டிஃபன், தட்ஸ் குட். ஓ மிஸ்டர் சேகர், வாங்க வாங்க. வணக்கம். கைலாசம் என்ன கமலா, கொஞ்சம் வந்து வந்து பாரு. இருங்க, இங்க வேலையா இருக்கேன். இங்க வந்து பாரு யார் வந்திருக்காங்கன்னு. அடாடாடாடா, யாருங்க வந்திருக்குது? நம்ம மாப்பிள்ளை கைலாசம். மாப்பிள்ளையா? இது வந்துட்டேன். பாத்தியா மாப்பிள்ளைய? வணக்கம். என்ன பிடிச்சிருக்கா? பிடிக்காம என்னங்க? உனக்கு பிடிச்ச என்ன பிரயோஜனம், உன் ஆளுகெல்லாம் பிடிக்கணும். ஆயிட்டு பாயிட்டு வாங்க. இதுதான் என் மக சரோஜா. வணக்கம். வணக்கம். மாப்பிள்ள, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? காஃபியா, ஹார்லிக்ஸா, ஓவலா, கோகோவா? என் தோழனுக்கு அதெல்லாம் பிடிக்காது. அப்பட்டமான பசுமா இருந்தா கொஞ்சோண்டு குணா கொடுங்க. அதுக்கு என்ன, இதோ கொண்டு வரேன். டேய் பையா. என்னடா என்ன தேடுற? இல்ல, உங்க அத்தை பசும்பால் சாப்பிடுறியா, ஓவல் சாப்பிடுறியா, கொக்கோ சாப்பிடுறியான்னு கேக்குறாங்களே தவிர ஒரு ஸ்வீட், ஒரு காரம், ஒரு இட்லி, ஒரு ஊத்தப்பம், ஒரு முறுக்கு. மீனா, உங்க ஆபத் பாந்தவருக்கு ஊத்தப்பம், இட்லி, சாம்பார் எல்லாம் வேணுமா? முதல்ல அவர் கொண்டு போய் திங்க வை. இந்த மகிழ்ச்சிகரமான நாளில் என் மனப்பூர்வமா அளிக்கிற ஒரு சிறு அன்பு பரிசு. இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் கொடுக்கிற பரிசு அதை அடையிறவங்க விரும்பும்படியாகவும் அவங்கள விட்டு எப்பவும் இணைப்பிரியாததாகவும் இருக்கணும்னு என்னுடைய சித்தாந்தம். ரொம்ப அழகா இருக்கு. எது ஆபரணமா, அதை அணிந்த கரமா?
உங்க தரிசனமே கிடைக்கல. ஆனா ஒண்ணு வேணாம், படிச்சவன் அதுலயும் வாலிபன் நம்மள ஆபத்துல இருந்து காப்பாத்தினானே அவன் எப்படி இருக்கிறான், என்ன மாதிரி இருக்கிறான் அப்படின்னு ஒரு தந்தி, ஒரு போனு, ஒரு கவரு, ஒரு கார்டு, அட்லீஸ்ட் ஒரு கைச்சிட்டு ஏதாவது உண்டா? என்ன சீக்கிரம் மறந்துடுறாங்க. என்ன உலகண்டா இது, நன்றி கட்ட உலகம். ஆமா ஆமா, நீங்க மட்டும் அடிக்கடி வந்து விசாரிச்சுட்டு போன மாதிரி தான். திக்கில்லாத பொண்ணு முன்பின் தெரியாதவங்க வீட்டுல விட்டு வச்சிருக்கோமே, என்ன ஆனா ஏது ஆனால் ஒரு தடவையாவது வந்து பாத்தீங்களா? உனக்கு எங்க தெரியும் நான் பட்ட பாடு. உன்னை தேடி தேடி மனுஷன் பேயா அலைஞ்சிருக்கிறான். என்னமோ உன் மேல உள்ள ஆசையில இந்த உடல்ல ஒட்டிக்கிட்டு இருக்கிற உசுரை வச்சுக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கும் ஆஸ்பத்திரிக்கு சுத்தி இருக்கிற மயக்கம் வர்றவளும் சுத்தி இருக்கிறேன். இங்க சுத்த வச்சுக்கிட்டு திருப்பதி மலையை சுத்தி இருந்தாலும் வெங்கடாஜலபதி தேர்ல காட்சி தந்து, பக்தா உன் பக்தியை மெச்சிரண்டா, ஏண்டா இப்படி அனாவசியமா சுத்துற, என் தரிசனத்துக்காக சுத்துறியா இல்ல தேகாபியாசம் பண்றியான்னு கேட்டிருப்பாரு. ஆமா, நீங்க இப்படி சுத்திட்டு வர்றீங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? ஆமா, உனக்கு எங்க தெரிய போகுது? நீ இந்த லோகத்துல இருந்தா தானே, நீதான் இந்திரலோகத்துல இருக்கிறிய. நீனா இந்திரலோகத்துல இருக்கிற அந்த சுந்தரிய பூலோகத்துக்கு வரவழைக்கிறதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன். என்னது? இத பாத்தியா? காந்தம் போல் எடுக்கும் காதல் மகுடி. இத ஊதுனா மேனக, ரம்பை, திலோத்தமை, ஊர்வசி எல்லாம் வந்து ஒரே டான்ஸ். எங்க அத ஊதி அவங்களெல்லாம் வந்து டான்ஸ் பண்ண சொல்லுங்க பாக்கலாம். ஐயோ, இப்ப ரொம்ப பிஸியா இருப்பாங்களே, ஈவினிங் டயத்துல தான் ரெஸ்டா இருப்பாங்க. அப்போ மாலை நேரத்துல குளிர்ந்த சோலையில உட்கார்ந்து ஊதுனா அப்படியே இறங்கி வந்து விடுவாள் இந்த சுந்தரி. போங்க. ஆமா, வேற யாராவது இது மாதிரி ஊதிட்டா? ஐயோ, ஊதிடுவானுங்களே ஊதி விடுவானுங்களே. சரி, கார்ல பாடுனேன்ல அந்த பாட்டை ஊதுறேன், சரிதானா? நமக்காக காத்துக்கிட்டு இருக்காங்கப்பா. காபி சாப்பிடலையே? உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்ததே வெரி ஹாப்பி. காப்பி எனக்கு காப்பியை தூக்கி போட்டு வா. இந்தாங்க மாப்பிள்ள, உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. என்னடி அது எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சுட்ட? என்ன வேணும்னு கேட்டேன், மாப்பிள்ள சொல்ல வெட்கப்பட்டாரு, அதனால எல்லாமே கொண்டு வந்துட்டேன். இவரு ரெடி மாப்பிள்ள, இவரு நம்ம காட்டுப்புத்தூர் வைகுண்டம் பிள்ளை இருக்காரு பார், அவருடைய பிள்ளை கைலாசம் பிள்ளை. அப்படிங்களா? அடடா, இவ்வளவு நேரம் இவர்தான் மாப்பிள்ளை நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நல்ல வேலை இப்பவாது சொன்னீங்களே. ஆமா, இவர் யாரு? இவரு திருப்பதி மலை மேல நம்ம பொண்ணை காப்பாத்தினாரு அவரு. இத பாருங்க மாப்பிள்ள, எனக்கு இருக்கிற குழப்பத்துல அப்புறம் நான் மறந்து போனாலும் போயிடுவேன். நீங்க 2 பேரும் இங்கேயே இருந்து இங்கேயே தங்கி எங்களோட விருந்து சாப்பாடு சாப்பிட்டு எங்களை கௌரவிக்கணும். நல்லது மாமா. அதோட இன்னைக்கு சாயங்காலம் நம்ம மீனா டான்ஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரமாதம். அத கூட நீங்க பாத்துட்டு போகணும். மீனாவுக்கு டான்ஸ் பண்ணி வாங்கி கொடுத்து ஹோட்டலுக்கு அனுப்பிச்சிருக்கியா? தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றீங்க. என்ன மீனா? 5ஆம் நம்பர் ரூம்ல இருக்கிற பேஷண்ட்டுக்கு ரொம்ப சீரியஸா, நீங்க உடனே வரணுமா? எக்ஸ்கியூஸ் மீ, நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா ஹாஸ்பிடல் வரைக்கும் போயிட்டு வரேன். ஆமா, அவங்க வேலையை அவங்க கவனிச்சாதான் நாட்டுக்கு நன்மை. புறப்படுங்க. தங்கக்கு உடம் எடுத்து ராஜாத்தை தண்ணிக்கு போறவன். டேய், நீ எங்கடா போற? ஒரு சின்ன விஷயம், எனக்கு அர்ஜென்டான வேலை, நான் போயிட்டு வந்துடுறேன். எனக்கு என்னடா அர்ஜென்ட் வேலை? ஏய், யாருக்கும் எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாம போறதுதான்டா என்னுடைய அர்ஜென்ட். எனக்கு தெரியும், போ. ஆமா, உனக்கு என்ன? சரி, எனக்கு அர்ஜென்ட், நான் வந்து பேசுறேன்.